Ave Maria, gratia plena. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களே, வணக்க மாதத்தின் 12ஆம் நாளாகிய இன்று நாம் பயணிக்க இருப்பது ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல அன்னை திருத்தலத்திற்கு. இந்த திருத்தலத்தினுடைய வரலாற்று பின்னணியை பார்ப்பது மிகவும் அவசியம். 17ஆம் நூற்றாண்டிலே தஞ்சை பேரரசானது மராத்தியர்களுடைய ஆட்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டது. மராட்டிய மன்னன் சரபோஜி மன்னனாக முடிவெடுத்தான். அவனுடைய ஆட்சி காலத்திலே கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக அகலுற்றனர். தஞ்சாவூர் என்று காரண பெயர் பெற்ற தஞ்சாவூர் தம் சாவூர் என்று பெயர் பெறும் அளவிற்கு அங்கே கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆகவே அப்பொழுது அங்கு வந்திருந்த இயேசு சபை துறவி கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அவர்கள் அங்கிருக்கிற கிறிஸ்தவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு பாதுகாப்பான ஒரு இடம் தேடி அவர்களை அழைத்து சென்றார். அவர் அந்த அமைதிக்காக பாதுகாப்பிற்காக பெற்ற இடம்தான் ஏலாக்குறிச்சி. அந்த இடத்திலே அன்னை மரியாவுக்கு ஒரு சிற்றாலயம் எழுப்பினார். அந்த ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கிற அன்னைக்கு அடைக்கல் அன்னை என்று பெயரிட்டார். அந்த அடைக்கல் அன்னையினுடைய பாதுகாப்பிலே அந்த ஊருக்கும் திருக்காவலூர் என்று பெயர் கொடுத்தார். அந்த திருக்காவலூர் என்கின்ற பெயரிலே அன்னை மரியாவை புகழ்ந்து திருக்காவலூர் கலம்பகம் என்கின்ற நூலை எழுதினார். தமிழ் இலக்கியத்திலே கலம்பக நூல்கள் பல இருக்கின்றன. அவை எல்லாமே ஒரு ஆணை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்றவை. ஒரு பெண்ணை பாட்டுடை தலைவியாக கொண்டு பாடப்பெற்ற ஒரு இலக்கியமாக திருக்காவலூர் கலம்பகம் ஒன்று விளங்குகிறது. ஆகவே இத்தனை சிறப்பு மிக்க இந்த திருக்காவலூர் கலம்பகத்திலே அங்கு எழுந்தருளி இருக்கிற அடைக்கல் அணியை புகழ்ந்து பாடுகின்றார் வீரமாமுனிவர். மீனே தலையெரும்ப, வெண்மதியே தாளெரும்ப, பானே உடலெரும்ப என்று சொல்லி அந்த அடைக்கல் அன்னையின் பாங்குருவை பாடி புகழ்கின்றார். இன்னும் சிறப்பாக, ஒருவிலான் உருவாகி உலகில் ஒரு மகன் உதிப்ப, கருவிலா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினையே என்று சொல்லி அன்னையினுடைய கன்னிமை தன்மையும் தாய்மை தன்மையும் போற்றி புகழ்கின்றார். இன்னும் சிறப்பாக அந்த அன்னை எவ்வாறு தன்னை அண்டி வருவோருக்கெல்லாம் அவர் பாதுகாத்து வருகிறார், நலமளித்து வருகிறார் என்பதை சொல்வதற்கு, அன்னையே உமையல்லால் அன்புற்றின் நோய் அருந்தி என்னையே யார் யார் என்னை காப்பார், தொன்னோய் பெருக்காவல் தீர பெருமருந்தான் நீயால் திருக்காவலூர் விளைவித்தேன் என்று சொல்லி அன்னை மரியாவை பாடி புகழ்கின்றார். அன்னைக்குரியவர்களே, இன்னும் சிறப்பாக இந்த அடைக்கல் அன்னையின் திருவிழாவை கொண்டாடுவதற்காக திருத்தந்தையிடமிருந்து சிறப்பு அனுமதியை பெறுகிறார். அதன்படி ஒவ்வொரு வருடமும் ஈஸ்டர் ஞாயிறை தொடர்ந்து வருகிற 3ஆம் ஞாயிறானது அடைக்கல் அன்னையின் திருவிழாவாக இந்த திருவிடத்திலே சிறப்பாக கொண்டாடி சிறப்பிக்கப்படுகிறது. தன்னை அண்டி வருகிற அனைவருக்கும் நலமளித்து வருபவளாக, பாதுகாத்து வருபவளாக, அடைக்கலம் தருபவளாக அன்னை மரியா விளங்குகிறார். அடைக்கலம் என்கின்ற அந்த வார்த்தையிலே அடை என்ற சொல்லாடலானது ஒரு கோழி தன் குஞ்சைகளை அடைக்காப்பதின் ஒரு சொல்லடியாக பிறக்கின்றது. எவ்வாறு கோழி தன் குஞ்சைகளை அரவணைத்து பாதுகாக்கிறதோ அதுபோல தன்னை அண்டி வருகிற பிள்ளைகளை எல்லாம் அடைகாத்து அரவணைப்பவளாக, பாதுகாப்பவளாக, தன்னுடைய அருள்காவலிலை வைத்து அரவணைப்பவளாக அன்னை மரியா இருக்கிறார் என்பதை பலரும் அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறோம். இன்னும் சிறப்பாக இந்த திருத்தலமானது கும்பகோணம் மறை மாவட்டத்தின் சிறப்பு திருத்தலமாகவும் முதன்மை திருத்தலமாகவும் விளங்குகின்றது. தன்னை அண்டி வருவோருக்கெல்லாம் அடைக்கலம் தந்து நம்மை காத்து வருகிற அன்னை மரியாளிடம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அவளது அரவணைப்பிலே இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வதற்கு தேவையான ஆசிரியரை அன்னை மரியாவிடம் கேட்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.